இங்க இந்த பொண்ணு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, ஒரு அம்மா வந்துட்டு, "நீ தினமும் எத்தன வீட்டுக்கு வேலைக்கு போறன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே, "நான் 8லேருந்து 10 வீட்டுக்கு வேலைக்கு போவேன்னு" சொல்றா. அடுத்து இன்னொரு பொண்ணு வந்துட்டு, "ஏன்க்கா உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவளுமே, "யார் சொன்னது? என் வாழ்க்கையில மொத்தம் 3 சந்தோஷம் இருக்கு. 1 என் பொண்ணு, 2வது என்னோட ஹஸ்பண்ட், 3வது ரஜினின்னு" சொல்றா. அடுத்த நாள் இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போறப்போ, அங்க இருக்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு, "நானே உங்களுக்கு சமைச்சு தரேன்னு" சொல்லிட்டு இவ சமைச்சு குடுத்துட்டு வரா. அடுத்த நாள் அதே வீட்டுக்கு வேலைக்கு போறப்போ, அந்த அம்மாவுமே, "நேத்து நீ சமைச்சத நான் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் குடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாரு" அப்படின்றா. அப்புறம் "நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்கிட்ட பேசுன்னு" சொல்லி இவளோட கதைய பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுமே, "நானும் என் ஹஸ்பண்டும் லவ் பண்ணி ஊர விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் வந்து அவர் இறந்துட்டாரு. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நானே ஒரு ஹோட்டல் வச்சு சம்பாதிச்சு, அந்த காச வச்சு என் பொண்ணையும் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றா. அந்த வீட்டுக்கார அம்மாவுமே அத கேட்டுட்டு, "எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து நான் உனக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தரேன். நீ புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பின்னு" சொல்றாங்க. அடுத்த நாள் அவளும் அந்த எம்எல்ஏ கிட்ட போய் அந்த பணத்த வாங்கிட்டு ஒரு புது கடையும் ஸ்டார்ட் பண்றா. அங்க சுத்தமா சமைக்கிறதுனால அங்க எல்லாருமே அங்க தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த எம்எல்ஏ கடைக்கு முன்னாடியே தான் ஓப்பன் பண்ணியிருப்பா. அவனுமே அவன் கடைக்கு யாருமே வராததுனால ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர கூட்டிட்டு வந்து அவ கடைய காலி பண்ணவும் வைக்கிறான். அதனால அவங்களுமே கடைய காலி பண்ண வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு எம்எல்ஏவும் வரான். "நீ வேணும்னா என் கடையில வந்து ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறான். அவளுமே வேற வழி இல்லாம அந்த எம்எல்ஏ கடைக்கே போய் ஜாயின் பண்றா. அப்போ அங்க 2 பசங்க வந்துட்டு, எப்படியோ எம்எல்ஏ இவ கடைய காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறத இவள கேட்டுர்றா. உடனே அவளும் கோவப்பட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட போய், "நீங்க நெறைய பிசினஸ் வச்சிருக்கீங்க. நான் உங்க முன்னாடி வந்திருக்க கூடாது தான். நீங்க வேணும்னா என் கடைய காலி பண்ணியிருக்கலாம். ஆனா என் தன்னம்பிக்கைய நான் இழக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிர்றா.